இதமாக தர்பூசணி ஜூஸ் குடிக்கிறவங்களா? தர்பூசணி ஜூஸில் என்ன சத்து இருக்குது, அதில் என்ன நன்மை இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. தர்பூசணி ஜூஸ் குடிக்கிறதுக்கு முன்னாடி தர்பூசணி பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோமா? தர்பூசணி இதோட அறிவியல் பெயர் சிட்ருலஸ் லுனேடஸ், குடும்பம் குக்கர்பிட்டேசி. தர்பூசணியோட 100 கிராம் பழத்தில் 30 கிராம் கலோரி இருக்குது. அது இல்லாமல் பொட்டாசியம் 112 மில்லிகிராம் இருக்குது. வைட்டமின் சி 13% இருக்குது. இது ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியமானது. அடுத்ததாக தர்பூசணியோட பயன்கள் என்னென்னு பார்க்கலாம். தர்பூசணி சாப்பிட்றதுனால உடல் வெப்பநிலை சீராகுது. குழந்தைகள் தர்பூசணி பழத்தை சாப்பிட்றப்ப கோடை காலத்தில் வர நோய்கள்லேருந்து குழந்தைகளை நம்ம காப்பாற்றலாம். பருவ வயதுடைய பெண் குழந்தைகள் இது சாப்பிட்றப்ப வயிறு குளிர்ச்சி அடையும். வயிறு குளிர்ச்சி அடைந்தால் கர்ப்பப்பை சார்ந்த ஆரம்பகட்ட கோளாறுகள் வராமல் பெண் குழந்தைகளை காப்பாற்றலாம். அடுத்தது இதோட உலர் விதையில் உள்ள பயன்கள் பார்ப்போம். இது ஆஸ்துமாவுக்கு ஒரு மருந்துன்னு சொல்கிறாங்க. ஆண்மை குறைவு தொடர்பான தீர்வுகள் இதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. செரிமான கோளாறுகளையும் தீர்த்து வைக்கக்கூடிய தன்மை உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தர்பூசணியோட சிறப்பம்சம் என்னென்னா, எல்லா மக்களும் உண்ணும் வண்ணம் குறைவான விலையில் எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு பழம் ஆகும். இதோட பயிர் பக்கத்தையும் பார்த்துருவோமா? இது ரிவர் பெட் அப்படின்னு சொல்கிற ஆற்றுப்படுகையில் அருமையாக விளையக்கூடிய பயிர். குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் பெறக்கூடிய பயிர். ஏன்னா அனைத்து மக்களுக்கும் இது பிடித்தமான ஒரு பயிர். இது பயிர் பெருக்கமானது விதை மூலம் தான் பண்ணுறாங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிறருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். மிக்க நன்றி.